சஷ்டியை நோக்க சரவண பவனா. மாமா மாமா இங்க ஏண்டா உள்ள போய் பாத்தியா? மாப்பிள்ளையும் அவங்க அத்தையும் வந்திருக்க போறாங்க. மலேசியால இருந்து மாப்பிள்ளையோட தங்க கூட வரதா சொன்னாங்களே. எந்த தங்கையோ மங்கையோ கங்கையோ வரல. நானும் 1 மணி நேரமா இந்த கோயிலை சுத்தி சுத்தி எனக்கு புண்ணியம் தான் கிட்டிருக்கே தவிர மாப்பிள்ளையோட தங்கையோ அத்தையோ நாத்தனாரோ போத்தனாரோ யாரும் வரலைங்க. ஏன்டா பதட்டப்படுற? கோகிலாவும் சாவித்திரியும் ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டா பரவாயில்லன்னு பார்த்தேன். குட்டி மாப்பிள்ளை வந்துட்டார் போல இருக்கு. வா பார்க்கலாம். நமஸ்காரம். வணக்கம். ரொம்ப நேரம் ஆச்சுங்களா வந்து? இப்பதான் வந்தோம். இதான் மாப்பிள்ளை பையன். நமஸ்காரம். அது அவனோட தங்கச்சி. நமஸ்காரம். அதான் சரி சரி. பொண்ணு மருமகளும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரட்டும், நாங்க போய் சாமி கும்பிட்டு இருக்கோம். சரிங்க. மாப்பிள்ளை ஆத்துக்கார வேற வந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? பயமா இருக்கு எனக்கு. ஏண்டா நானே பயந்துட்டு இருக்கேன், நீ வேற வயித்துல புளிய கரைக்கிறிய. சும்மாடுறா. இப்போ விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க சீதா வரலங்கிறதுனால சாவித்திரியை காட்ட போறேன். சாவித்திரி வரலன்னா என்ன பண்ண போறேன்? அந்த மலேசியா தங்கச்சிக்கு என்ன முடிச்சு வச்சிட போறா? மாமா அவ வரத்துக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணி ஓடி போயிடுவேன். டே குட்டி, பொண்ணை கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லி சொன்ன வாக்க காப்பாற்ற வேண்டாமா? அவங்களும் கோவில் வரைக்கும் வந்துட்டாங்க. சாவித்திரியை பார்க்கட்டும். பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா பொண்ணுக்கு படிப்பு முடிய 1 வருஷம் ஆகும். அடுத்த வருஷம் கட்டித்தரேன்னு சொல்லிடுவோம். அதுக்குள்ள சீதாவுக்கு 1 வாரம் நமையாதா? அதுக்கப்புறம் சாவித்திரிக்கு இந்த மாப்பிள்ளையவே கட்டி வச்சுடலாமே. பிளான்லாம் பிரமாதமா தான் இருக்கு. ஆனா எல்லாம் டோட்டலா குழப்பமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு நிச்சயமாமா, நாங்க இருந்தா கண்டிப்பா உளருவேன். எனக்கு அதுல சந்தேகமே இல்ல. எனக்கும் சந்தேகமே இல்ல. நீ இங்க இருந்தீன்னா நீயும் குழம்பி என்னையும் குழப்பிடுவே. நீ முதல்ல வீடு போய்ச்சாரு. ஆளை விடுங்க. எக்கு தப்பா மாட்டின்றாதீங்க. அப்படியே மாட்டின்றாலும் இந்த பழி பாவம் எல்லாம் உங்களை தான் சேரும். ஞாபகம் வச்சுக்கோ. முருகா இவரை மட்டும் காப்பாத்து. மலேசியாய் நமஹ. இதோ வந்துட்டாங்க. ப்ளூல பூ போட்ட புடவை கட்டி இருக்கிறது என் மருமக. பின்னால வர்றது என் பொண்ணு. உங்க மருமக கூட வர்றதானே பொண்ணு? அது 3வது பொண்ணு. அதுக்கு பின்னால வர்றதான் கல்யாண பொண்ணு. நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. அண்ணே, என்ன சீதா நீ எப்படி இங்க திடீர்னு? ஐயா கூட சங்க நேத்ராலியா போறதா சொன்னியே. ஐயாவை 1 மணி நேரம் முன்னாடியே வர சொல்லிட்டாங்களாம். நான் போறதுக்குள்ள அவர் கிளம்பி போயிட்டாரு. நீங்க தான் அவ்வளவு தூரம் கோயிலுக்கு வா அபிஷேகம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்துட்டேன். அந்த தெய்வமா பார்த்துதாம உன்னை இங்க அனுப்பிச்சிருக்கு. நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கீங்க? சாவித்திரி வேற கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்கா. என்னப்பா? உனக்கு பதிலா தான் நான் இங்க வந்தேன். இப்பதான் நீயே வந்துட்டியே, இனிமே எனக்கு வேலையே இல்ல. எனக்கு பதிலா நீ வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்லதுக்கு தான். நீ உள்ள வா, எல்லாரும் உனக்கா காத்துட்டு இருக்காங்க. வா வா வா. காத்துட்டு இருக்காங்களா? பேசாம வா சொல்லுங்க. அப்பா என்னப்பா? அம்மா சீதா, நண்பர் பாலகிருஷ்ணன் மூலமா அவனுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குமா. மாப்பிள்ளை மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ்மேன், எஸ்டேட் ஓனர், ரொம்ப நல்ல இடம். கோவிலில் வச்சு கல்யாண பேச்சை வச்சுக்கலான்னு பாலகிருஷ்ணன் சார்ட்டு சொல்லிட்டேன். உங்ககிட்ட சொன்னால் வருவியோ மாட்டியோன்னு தான் உங்க அண்ணியை விட்டு கோவில் அபிஷேகம்னு சொல்லி கூப்பிட்டு பாருன்னு சொன்னேன். நீயோ ஐயாவுக்கு கண் டெஸ்ட் ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு சொல்லிட்ட. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பொண்ணை கோவிலுக்கு கூப்பிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேம்மா. அதனால தான் உனக்கு பதிலாக சாவித்திரியை கூப்பிட்டு வந்தேன். இப்போ நீயே வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷமா போச்சு. என்னப்பா? ஐயோ அக்கா, மாப்பிள்ளை ஊரு மலேசியாவா. கல்யாணம் முடிஞ்சதும் ஜாலியா ஃப்ளைட்ல போலாம். நல்ல சான்ஸுக்கா, மிஸ் பண்ணிடாத. சீதா, மாப்பிள்ளையும் அவங்க அத்தையும் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ எந்த தடங்களும் சொல்லாம இருந்தேன்னா எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். மாமா உன் வாழ்க்கை நல்லா அமையணும் தான் இந்த இடத்த பாத்துருக்காரு. சீதா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதம்மா.
சரிப்பா, எனக்கு ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல புடவை கட்டிட்டு வந்திருப்பேன்ல. பாத்தியா கோகிலா, என்ன இருந்தாலும் என் பொண்ணு தான். கூட்டிட்டு வாமா. உனக்கு எந்த புடவை கட்டினாலும் நல்லா தான் இருக்கும், வா. போங்க நீ. ஆமா சீதா, இதான் மாப்பிள்ள. நீ என்னம்மா படிச்சிருக்க? +2ங்க. கல்யாணம் முடிஞ்சதும் நீ மலேசியாவிலே செட்டில் ஆயிடணும். உனக்கு சம்மதம் தானே? அண்ணி என்ன நீ பாக்குறீங்க? எங்க அண்ணனை தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அப்ப நீங்க எனக்கு அண்ணி தானே? அண்ணி, நீங்க ஏதாவது சீரியல்ல வந்திருக்கீங்களா? சிங்கப்பூர்ல எங்க அத்தை வீட்டுக்கு போகும்போது உங்களை நாங்க டிவில பாத்திருக்கேனே. சத்யமூர்த்தி, உனக்கு சீதா கிட்ட ஏதாவது பேசணுமா? உனக்கு சீதாவை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரிமா. அப்படி இல்லப்பா, கடைசி வரைக்கும் வாழ போறவங்க நீங்க தான். சீதா, உனக்கு சத்யமூர்த்தியை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஐ, அன்னிக்கு பிடிச்சிருக்கு. அண்ணி சிரிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, எங்க வீட்டுக்கார் வந்ததும் பேசி கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். நான் சார்கிட்ட ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கேன். அப்படியா? இவனோட அப்பா அம்மா மலேசியால இருக்காங்க. அவங்கள பாத்துக்க ஒரு பொண்ணு வேணும். அவங்க சொன்னாங்க கலாச்சார ஒட்டின பொண்ணா வேணும்னு. அதுக்கு தான் சீதாவை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அண்ணி, இன்னைக்கு மட்டும் அக்கா வரலனா நானே மாப்பிள்ளை கட்டி இருப்பேன். இஸ் வெரி ஸ்மார்ட். அக்காக்கு மாப்பிள்ளை ரொம்ப பொருத்தமா இருக்கார்ல. சார், நலபாக நடராஜங்கிறது. ஏன் நான் தான்? என்ன விஷயம்? வீட்டுக்கு போயிருந்தேன், எல்லாம் கோயிலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. உங்க மகளுக்கு கொரியர்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு. எனக்கு லெட்டரா? எங்க இருந்து? உங்க கணவர் ரிஷி அனுப்பிச்சிருக்காருமா. சீதா ஒய்ஃப் ஆஃப் ரிஷின்னு எழுதிருக்கு. சீதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆன பொண்ண எங்க தலையில கட்ட பாக்குறீங்களா? ஒரு கல்யாணம் தான் ஆச்சா இல்ல 2-3 கல்யாணம் ஆயிடுச்சா? நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு பார்க்க வந்தோம். இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சவ இன்னும் என்னென்ன விஷயங்களெல்லாம் மறைக்க போறாளோ தெரியல. கல்யாணம் மட்டும்தான் ஆச்சா இல்ல புள்ள குட்டிகள்லாம் இருக்கா? டேய், வாடா போலாம். என்னம்மா சீதா இதெல்லாம்? இது யார் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா.
ஹலோ, நான் சீதா பேசுறேன். சீதா, என்னால நம்பவே முடியல. சொல்லு சீதா, என்ன விஷயம்? நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐ நோ சீதா, நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க மீட் பண்ணலாம்? எப்போ மீட் பண்ணலாம்? இப்ப நம்ம உடனே சந்திச்சாகணும். ஓகே சீதா, குயின்ஸ் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி ரூஃப் கார்டன்ல நம்ம 2 பேருக்கும் ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ண சொல்லட்டுமா? மெட்ராஸ் சிட்டியை நைட் எஃபெக்ட்ல ரசிச்சுட்டு டின்னர் சாப்பிடலாம். இல்ல பூல் சைட் ரெஸ்டாரண்ட்ல ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ண சொல்லட்டுமா? வேண்டாங்க, எங்க அப்பாவை நீங்க சந்திச்சீங்களே, அதே இடத்துல சந்திக்கலாம். அந்த இடத்துலயா? என்ன, அந்த இடத்துல சந்திச்சா என்ன தப்பு? ஓகே சீதா, சிக்கனமா ஆரம்பிக்கணும் நீ நினைக்கிற. I like it. நம்ம சந்திப்பு சாதாரணமா ஆரம்பிச்சு படிப்படியா முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன். உன் எண்ணம் பேச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த 3வது நிமிஷம் நான் அங்க இருப்பேன். ஓகே? என்னமோ அக்ரிமெண்ட் சொன்னீங்க, என்ன அக்ரிமெண்ட்? நான் பொண்டாட்டியா? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. நான் பொண்டாட்டியா? ஆமா. என்ன சொல்ல? 20 தடவை சொல்லு. 100 தடவை சொல்லுவேன், நீதான் என் பொண்டாட்டி. இந்தம்மா, என் கூட விடுமா, என் கூட. இன்னொரு தடவை சொல்லி பார்க்கலாம். 1000 தடவை சொல்லுவேன், நீதான் என் பொண்டாட்டி. இன்னொரு தடவை சொல்லு. ஒரு 1,00,000 தடவை சொல்லுவேன், நீதான் என் பொண்டாட்டி. நீதான். பாட்டி வாங்க டாக்டர். பாட்டிக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அதுவும் இல்லாம கான்சியஸே இல்லாம இருக்காங்க டாக்டர். நான் தான் அன்னைக்கே மெட்ராஸ் கூட்டு போய் காட்டுங்கன்னு சொன்னேன், நீங்க கேட்கல. கூட்டு போயிருந்தா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் இல்லையா? நாங்க எவ்வளவோ சொன்னோம் டாக்டர். இருந்தாலும் பாட்டி தான் பிடிவாதமா இந்த ஊரை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுமா, பாட்டி இறந்துட்டாங்க. பாட்டி 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 ஹலோ அம்மா, பாட்டி பாட்டி இறந்து போயிட்டாங்கம்மா. என்னது? பாட்டி இறந்துட்டாங்களா? ராஜா, ஐயாவை கூப்பிடு. ஹலோ அப்பா, பாட்டி நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. அப்பா, நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்கப்பா. சரிம்மா, நாங்க உடனே புறப்பட்டு வரோம். ராஜா, உடனே புறப்படணும். டிரைவரை கூப்பிடு. ஐயா, தென்காசிக்கு புறப்படணும். டேங்கை ஃபுல் பண்ணிக்கோ. சீக்கிரம். ஐயா பெரியாச்சி. ஆமாப்பா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வீட்டை பத்திரமா பார்த்துக்கிறேன் ஐயா. ஐயா, அம்மா இறந்து போயிட்டாங்களேன்னு கவலைப்படுறீங்களா? 80 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு தானே போயிருக்காங்க. விடுங்கய்யா. அம்மா போயிட்டாங்களேன்னு கவலை ஒரு பக்கம் இருந்தாலும், எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு வளர்த்தேனோ, இப்போ அந்த பொண்ணு இங்க வர வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சே. அத நினைச்சா தாம்மா கவலையா இருக்கு. நடு ரோட்டில் ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சு என் மான மரியாதையெல்லாம் காத்துல பறக்க விட்டு வந்திருக்கிய. கொஞ்சமாவது யோசிச்சு பாரு சீதா, நீ செஞ்சது உனக்கே நியாயமாப்படுதா? என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு தைரியம் கூடாதுமா. சீதா, உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கட்டத்தொட்டி கனக சபைக்கு வந்த சமையல் கான்ட்ராக்டை எங்களை பண்ண சொல்லி ஒருத்த வந்து கேட்டான். நான் கூட முரட்டுத்தனமா வேண்டான்னு சொல்லி அப்பாவை தூண்டி விட்டேன். அப்போ நீதானமா என்ன 5ஆம் கிளாஸ்ன்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு திருக்குறளை ஞாபகப்படுத்தினேன். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல். இந்த குறளை வள்ளுவர் என்ன மாதிரி 5ஆம் கிளாஸுக்கு மட்டுமா எழுதினார்? இந்த மாதிரி +2க்கும் தான் எழுதியிருக்கார். நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், நீ மறந்துட்டியே. இந்த ஆத்துல எனக்கு புரியுது. அதனால ஆத்துல பெரியவா இருக்கா, கேட்க வேண்டிய நியாயத்தை அவன் முறையா கேட்டிருப்பா இல்லையா?